நமக்கு யூஜிடிஆர்பியில் இப்போ ஒரு ஹெட்டிங் இருக்குது என்ன அப்படின்னா அடிஷன் ரியாக்ஷன். ஓகே, அடிஷன் ரியாக்ஷன் தமிழில் சொல்ல போனால் அடிஷன் ரியாக்ஷனுக்கு என்ன நேம் அப்படின்னா சேர்க்கை வினைகள். ஓகேவா, சேர்க்கை வினைகள், சேர்க்கை வினைகள். அடிஷன் ரியாக்ஷன் அப்படின்னா உங்களுக்கு ரியாக்டனில், ஓகேவா, ரியாக்டனில் கண்டிப்பாக ஒரு டபுள் பாண்டோ ட்ரிபிள் பாண்டோ இருக்கணும். ஓகேவா, அது வந்து அல்கீன் ஆர் அல்கைன். ஓகேவா, அல்கைனாக இருக்கணும். இதில் காமனாக சொல்ல போனால் அன்சாச்சுரேட்டட், தமிழில் வந்து நிறைவுறாத. ஓகேவா, அன்சாச்சுரேட்டட் டு சேச்சுரேட்டட். சேச்சுரேட்டட்னால் நமக்கு சிங்கிள் பாண்டாக கன்வெர்ட் ஆகும், அது அல்கைனாக கன்வெர்ட் ஆகும். அல்கீன் அண்ட் அல்கைன். ஓகேவா, sp2 sp3 சாரி sp. ஓகேவா, sp ஃபைனலாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சேச்சுரேட்டடில் வந்து sp3 மாறும். இதை தான் அடிஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அடிஷன், ஓகேவா, சேர்க்கை வினைகள். சரி, இப்போ எக்ஸாம்பிள் ஹைட்ரோஜனேஷன். ஹைட்ரோஜனேஷன் அப்படின்னா CH2 டபுள் பாண்ட் CH2 CH3 CH3. Here 1 mole H2. Okay, 1 mole H2 adding with alkene molecule. Alkene கூட 1 mole H2 in presence of palladium or platinum or nickel. இது எல்லாமே கேட்டலிஸ்ட்டு, மெட்டல் கேட்டலிஸ்ட், உலோக வினையூக்கிகள். ஓகேவா, இந்த கேட்டலிஸ்ட்டு முன்னிலையில் நம்ம அல்கீனோட H2 ஆட் பண்ணோம்னா CH3. இது வந்து ஹைட்ரோஜனேஷன். நெக்ஸ்ட் வந்து ஹைட்ரோஹாலஜனேஷன். ஹைட்ரோஹாலஜனேஷன் அப்படின்னா CH2 டபுள் பாண்ட் CH2 அண்ட் HCl. HClனா ஹைட்ரோக்ளோரினேஷன். அப்போ CH3 CH2Cl. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹைட்ரேஷன் அப்படின்னா அடிஷன் ஆஃப் வாட்டர். ஓகேவா, ஹைட்ரோஜனேஷன்னா அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன், அடிஷன் ஆஃப் வாட்டரை சேர்க்குறோம், அவ்வளோதான். வாட்டரை சேர்க்கும் போது என்ன, CH2 டபுள் பாண்ட் CH2 அப்படின்னா CH3. ஓகே, H2O, CH3 CH2OH. நெக்ஸ்ட்டு அடிஷன் ஆஃப் ஹைபோகாலஸ் ஆசிட். ஓகேவா, CH2, இது வெரி ரேர். இப்போ வந்து H2OCl2 கொடுக்கலாம், ஆர் HOCl. இந்த H2OCl2 அப்படின்னா H2O Cl2 கம்பைன் ஆகும்போது HOCl ப்ளஸ் வந்து HCl. ஓகேவா, இதில் நம்ம HOCl மட்டும்தான் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஓகேவா, HOCl போடும்போது இது O மைனஸ் Cl ப்ளஸ். அப்போ 1 கார்பன், அந்த 1 கார்பனில் வந்து OHும் அனதர் கார்பனில் குளோரினும் ஆட் ஆகி சேச்சுரேட்டடாக மாறும். ஓகேவா, அந்த நிறைவுறாத ஹைட்ரோ கார்பன் நிறைவுற்ற ஹைட்ரோ கார்பன் sp2 வந்து பார்த்திங்க அப்படின்னா sp3 ஹைட்ரோ கார்பனாக மாறும். ஓகேவா, சரி. அப்போ இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அடிஷன் ஆஃப் இது வந்து ஹைபோகாலஸ் ஆசிட் அடிஷன். ஹைபோக்ளோரஸ் ஆசிட், இங்கே குளோரின் இருக்கிறதுனால அதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹைபோக்ளோரஸ் ஆசிட் அடிஷன் சொல்கிறோம். ஓகேவா, இதுதான் ஆக்சுவலாக அடிஷன். இதே இது அல்கைனில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ CH ட்ரிபிள் பாண்ட் CH அப்படின்னா ஃபஸ்ட்டு H2 இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் நிக்கல் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ட்ரிபிள் பாண்ட் வந்து ஃபஸ்ட்டு டபுள் பாண்டாக கன்வெர்ட் ஆகும். அகைன் அனதர் நிக்கல் ப்ரெசன்ஸில் H2 போடும்போது CH3 இங்கே ஆக்சுவலாக டபுள் அடிஷன். ஓகேவா, டபுள் அடிஷன். இதே இது HCl பார்த்திங்க அப்படின்னா HCl ப்ளஸ் CH ட்ரிபிள் பாண்ட் CH அப்படின்னா CH டபுள் பாண்ட் CH HCl. அகைன் 1 HCl போடும்போது CH. ஓகேவா, CH Cl. ஓகேவா, CH2Cl. அது வந்து ஃபஸ்ட்டு வந்து ட்ரிபிள் பாண்ட் எதுவாக மாறுது, டபுள் பாண்ட் அகைன் எதுவாக மாறுது
சிங்கிள் பாண்டாக மாறுது. ஓகே, ஜஸ்ட் இது வந்து நான் உங்களுக்கு இப்போ இவ்வளோ நேரம் சொன்னது எல்லாமே ஜஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் ஃபார் அடிஷன். ஓகேவா, அது சேர்க்கைனா என்ன, அடிஷன் என்ன, டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்டாக மாறும், இல்லைனா டபுள் பாண்ட் மாறும், டபுள் பாண்ட் வந்து சிங்கிள் பாண்டாக மாறும். sp2 to sp. ஓகேவா, அன்சாச்சுரேட்டட் டு சேச்சுரேட்டட், நிறைவுறாத டு நிறைவுற்ற. இதெல்லாம் இன்ட்ரொடக்ஷன் தான். இதில் நம்ம இன்னும் கான்செப்டுக்குள்ளே போகலை. ஏன்னா இதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு இது வந்து பேசிக் கான்செப்ட், லோயர் லெவலில் நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய அடிஷன் ரியாக்ஷன்ஸ். அப்போ இதில் டெப்த்தாக நமக்கு யூஜிடிஆர்பியில் என்ன பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்பாங்க அப்படின்னா, இப்போ இதில் வந்து ஒரு ஓகே இப்போ இவ்வளோ நேரம் பார்த்த எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சிமிட்ரிக்கல் அல்கீன். ஓகேவா, சிமிட்ரிக்கல் அல்கீன்னு சொல்கிறோம். சிமிட்ரிக்கல், வாட் இஸ் சிமிட்ரிக்கல் அன்சிமிட்ரிக்கல் அப்படின்னு பார்ப்போம். ஓகேவா, தமிழில் வந்து சிமிட்ரிக்கல் அப்படின்னா சீர்மை உள்ள. இப்போ CH2 டபுள் பாண்ட் CH2 கூட நான் HCl போடுறேன். போடும்போது CH3 CH2 ஓகேவா Cl. அப்போ மீனிங் என்ன, ஹெச் வந்து இந்த கார்பன்லேயும் குளோரின் இந்த கார்பன்லேயும் ஆட் ஆகுது. அப்போ டபுள் பாண்ட் இதாகும்போது CH2 கூட ஹெச் போகும்போது அது CH3 கன்வெர்ட் ஆகுது, CH2Cl. சரி, இப்போ அகைன் செகண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் அதை வயலட் கலரில் இண்டிகேட் பண்ணுறேன், ClH. அப்போ ப்ராடக்ட் என்ன, CH3 CH2 Cl. இது ஒன் டைப் ஆஃப் ப்ராடக்ட். தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா CH2 CH3 Cl. இது அனதர் டைப் ஆஃப் ப்ராடக்ட். ஓகேவா, இதோட நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1-குளோரோ ஈத்தேன். இதோட நேமும் 1-குளோரோ ஈத்தேன் தான். அப்போ வாட் இஸ் த மீனிங், இதோட அர்த்தம் என்ன, ஹெச் எந்த கார்பன்லேயும் ஆட் ஆகலாம். இது எந்த கார்பனுக்கும் போகலாம், அப்படி இல்லைனா இந்த கார்பனுக்கும் போகலாம் ஹெச். அதே மாதிரி குளோரினும் போத்து கார்பன்லேயும் ஆட் ஆகலாம். அப்போ வாட் இஸ் த மீனிங் என்ன அப்படின்னா, நீங்கள் சிமிட்ரிக்கல் அல்கீன். ஓகேவா, சிமிட்ரிக்கல் அல்கீனாக இருந்துச்சுன்னா, சிமிட்ரிக்கல் அல்கீன்னா இப்போ CH2 டபுள் பாண்ட் CH2 ஒரு நைஃப் வச்சு கட் பண்ணுறோம், கத்தியை வச்சு கட் பண்ணும்போது CH2 ஓகேவா, CH2 டூ ஈக்குவல் பார்ட் இருந்துச்சுன்னா சிமிட்ரிக்கல் அல்கீன், சீர்மை உள்ள அல்கீன். அப்போ இந்த மாதிரி அல்கீன் இது 1-18. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2-பியூட்டீன் CH3 CH டபுள் பாண்ட் CH ஓகேவா, CH3. இப்போது நீங்கள் HCl போட்டாலும் ஓகேவா, HCl போட்டாலும் என்ன அப்படின்னா சரி, இப்போ 2-பியூட்டீன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 2-பியூட்டீன் நீங்கள் ஐயூபேக் நேம் எப்படின்னு பார்த்துக்காங்க. 2-பியூட்டீன் ஓகேவா, இந்த 2-பியூட்டீன் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஆல்சோ சிமிட்ரிக்கல் அல்கீன். சிமிட்ரிக்கல், அதை நைஃப் வச்சு கட் பண்ணோம் அப்படின்னா ஹியர் CH3 அனதர் சைடும் CH என்னது CH3. அப்போ போத் ஆர் சேம் அப்படின்னா அந்த அல்கீனை சிமிட்ரிக்கல் அல்கீன்னு சொல்கிறோம். அப்போ சிமிட்ரிக்கல் அல்கீனா என்ன, இப்போ நீங்கள் அதில் HCl போட்டிங்கன்னா CH3 H CHCl CH3. இதோட நேம் 2-குளோரோபியூட்டேன். இதுக்கு ஆப்போசிட்டில் இப்போ சப்போஸ் இங்கே Cl இங்கே H போட்டாலும் உங்களுக்கு என்ன வருது அப்படின்னா அதுவும் 2-குளோரோபியூட்டேன், இதுவும் 2-குளோரோபியூட்டேன் தான். ஓகேவா, போத்துமே சேம், இதுவும் 2-குளோரோ பியூட்டேன். அப்போ கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் சேம் தான். அப்போ சிமிட்ரிக்கல் அல்கீனில் நம்ம HCl ஆட் பண்ணும்போது நம்ம வரக்கூடிய அந்த போத் அடிஷன் ரியாக்டண்டோட அடிஷன் பார்ட்டு, இப்போ HClனா H+Cl-, வாட்டர்னா H+OH-. அம்மோ HNO3னா H+NO3-. அதே மாதிரி வேறு அனதர் பார்ட்டு ஓகேவா, ஹைட்ரஜன் ப்ரோமைனா H+Pr-. இது எல்லாமே அந்த டபுள் பாண்ட். ஆக்சுவலாக அடிஷன் அப்படின்னாலே டபுள் பாண்டாக இன்வால்வ் ஆகணும். இந்த மெத்திலுக்கு வந்து சம்மந்தமே இருக்கக்கூடாது. ஓகேவா, அந்த டபுள் பாண்டில் மட்டும்தான் அது வந்து இன்வால்வ் ஆகணும். அப்போது அந்த டபுள் பாண்டோட போத்து கார்பனில் எந்த கார்பன்னாலும் எந்த பார்ட்னாலும் நம்ம ஆட் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். பிகாஸ் இட் இஸ் கால்டு சிமிட்ரிக்கல் அல்கீன். ஓகேவா, இதை வந்து சிமிட்ரிக்கல் அல்கீன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா, சரி.
சரி சார், எப்போ வந்து அந்த சேஞ்சஸ் எப்போ வந்து இதாகும் அப்படின்னா அன்சிமெட்ரிக்கல் அல்கீன். இப்போது அன்சிமெட்ரிக்கல் அல்கீன் அப்படின்னா 1 ப்ரோப்பீன். இப்போ 1 ப்ரோப்பீன் கூட HCl ஆட் பண்ணுறோம். ஓகேவா? அப்போ நமக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே 2 டைப் ஆஃப் ப்ராடக்ட் கிடைக்கி, CH2 CH2 Cl. அந்த டைப் பார்த்தீங்க அப்படின்னா CH Cl CH3. இது 1 குளோரோ ப்ரோப்பேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 குளோரோ ப்ரோப்பேன். அப்போ 2 குளோரோ ப்ரோப்பேன் அப்படின்னு சொல்கிறோம். 1 குளோரோ ப்ரோப்பேன், 2 குளோரோ ப்ரோப்பேன். அப்போ இங்கே கம்ப்ளீட்டாக அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த குளோரினோட பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகுது. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? மீனிங் என்ன அப்படின்னா, இப்போ 1 CH3 டபுள் பாண்ட் CH2. ஆக்சுவலாக இந்த அடிஷன் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு வந்து அந்த பாயிண்ட்டை சொல்லலை, இப்போ சொல்கிறேன். அடிஷன் அப்படின்னா 2 டைப்பாக நம்ம செப்பரேட் பண்ணலாம். ஒன்று வந்து எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன், எலக்ட்ரான் கவர் சேர்க்கை வினை. அனதர் ஒன் நியூக்ளியோஃபிலிக் அடிஷன், கருக்கவர் சேர்க்கை வினை. எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் அப்படின்னா டபுள் அண்ட் ட்ரிபிள். அடிஷனாலே டபுள் அண்ட் ட்ரிபிள் தான். அதாவது அல்கீன் அண்ட் அல்கைனில் நடக்கிறது எல்லாமே எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன். ஹியர் வந்து கார்போ கேட்டையான் தான் இன்டர்மீடியேட்டாக ஃபார்ம் ஆகும். இன்டர்மீடியேட் என்ன அப்படின்னா கார்போ கேட்டையான். சரியா? இப்போது நம்ம பார்த்த எல்லா அடிஷனுமே எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன். ஏன்னா அது வந்து அல்கீன்லேயும் அல்கைன்லேயும் நடக்குது. அப்போ அல்கீன் அல்கைனில் நடக்கக்கூடிய அடிஷன் எல்லாமே எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன், அதாவது எலக்ட்ரான் கவர் சேர்க்கை வினைகள். ஓகேவா? ஏன்னா அதில் இன்டர்மீடியேட் கார்போகேட்டையான், கார்பனில் ப்ளஸ் சார்ஜ் வந்து ஜெனரேட் ஆகும், இடைப்பொருள் இன்டர்மீடியேட் கார்போகேட்டையான் ஃபார்மேஷன். அப்போ நியூக்ளியோஃபிலிக் எங்கே நடக்கும் அப்படின்னா கார்பனைல் காம்பவுண்டில் நடக்கிற அடிஷன் தான் நியூக்ளியோஃபைல். அடிஷனாலே நமக்கு எது தேவை? டபுள் பாண்ட் தேவை. அப்போ இங்கே டபுள் பாண்ட் இருக்குல்ல, அப்போது இந்த டபுள் பாண்ட் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து கார்பனைலில் நடக்கும். ஓகேவா? கார்பனைல் வந்து ஆக்சுவலாக சிங்கிள் ஓ அந்த மாதிரி மாறும். ஓகே, OH இங்கே ஒரு நியூக்ளியோ ஃபைல் வந்து ஆட் ஆகும். அப்போ டபுள் பாண்ட் வந்து சிங்கிள் பாண்டாக மாறுது. அப்போ கார்பனைலில் நடக்கிறது வந்து நியூக்ளியோஃபிலிக் அடிஷன். தமிழில் வந்து அது வந்து கருக்கவர் சேர்க்கை வினை. அப்போ இங்கே வந்து இன்டர்மீடியேட் வந்து என்ன அப்படின்னா இன்டர்மீடியேட் வந்து ஆக்சுவலாக O மைனஸ் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும். ஓகேவா? நியூக்ளியோஃபைல் அட்டாக் ஆகும்போது O மைனஸாக ஃபார்ம் ஆகும். இங்கே C+ஆக மாறும், இங்கே வந்து O மைனஸாக ஃபார்ம் ஆகும். அதனால் இதை நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் சொல்கிறோம். ஓகேவா? சரி, அப்போ அடிஷனை 2 டைப்பாக படிக்கலாம், எலக்ட்ரோஃபிலிக் நியூக்ளியோஃபிலிக். எலக்ட்ரோஃபிலிக் அப்படின்னா அல்கீன் அல்கைனில் நடக்கிறது. நியூக்ளியோஃபிலிக்னா கார்பனைல், அதாவது கீட்டோன் ஆல்டிஹைடில் நடக்கிறது. அதை நம்ம லேட்டராக டிஸ்கஸ் பண்ணலாம். அப்போ எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் அல்கீன் அல்கைன். அப்போ நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது எல்லாமே எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் தான். ஓகேவா? எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன். சரி, அப்போது எலக்ட்ரோஃபிலிக் அடிஷனில் சிமெட்ரிகள்னால் நோ ப்ராப்ளம். ஓகேவா? சீர்மையுள்ள அல்கீனாக இருந்துச்சுன்னா. அன்சிமெட்ரிக்கல் அல்கீன்னா அப்போது அங்கே வந்து ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் ஆகுது. we get 2 டைப் ஆஃப் ப்ராடக்ட். அப்போ விச் ஒன் இஸ் மோர் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பேசிக்காக ஃபண்டமெண்டலாக நம்ம ஒரு ரூல் படிச்சிருப்போம், மார்க்கோனிக் ரூல். அப்போ அந்த மார்க்கோனிக் ரூல் நம்ம சிம்பிளாக சொல்லியிருப்போம். இப்போ இல்லை HCl ஆட் ஆகுதுன்னா H ப்ளஸ் Cl மைனஸ். ஓகேவா? Cl மைனஸ் நெகட்டிவ் பார்ட்டு, இந்த நெகட்டிவ் பார்ட்னா நெகட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடிய பகுதி அடிஷன் அப்படிங்கும்போது இந்த 2 கார்பனை தான் நம்ம பார்க்கணும். குறைவான ஹைட்ரஜன் எண்ணிக்கை கொண்ட கார்பனில் போய் சேரும். H ப்ளஸ் அதிகமான ஹைட்ரஜன் கொண்ட கார்பனில் போய் சேரும். அப்போ இந்த இதையும் நம்ம கம்பேர் பண்ணோம்னா இங்கே 1 ஹைட்ரஜன் இருக்குது, இங்கே 2 ஹைட்ரஜன் இருக்குது. அப்போ நெகட்டிவ் பார்ட் கோஸ் டு அட்டாக் வித் லெஸ் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ப்ரெசன்ட் கார்பனில் போய் அட்டாக் ஆகும். ஓகேவா? அப்போ இங்கே தான் 1 கார்பன் இருக்குது. அப்போ நீ ப்ராடக்டை பார்த்த அப்படின்னா CH3 CH2 ஓகேவா? Cl. அப்போ CH2 ரிமைனிங் வந்து CH3ஆக மாறிடும். அப்போ இன்னொரு ப்ராடக்ட் என்ன? CH3 CH2Cl. இதுதான் மார்க்கோனிக் ஆஃப் ப்ராடக்ட்டு. மார்க்கோனிக் ஆஃப், ஓகேவா? மார்க்கோனிக் ஆஃப் ப்ராடக்ட். இதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆன்டி மார்க்கோனிக் ஆஃப்.
ஆன்டி மார்க்கோனி ஆஃப் ப்ராடக்ட். ஓகேவா? சரி, மார்க்கோனி ஆஃப் அப்படிங்கிறது தான் மேஜர், அதுதான் அதிகமாக கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட். மேஜர் ப்ராடக்ட்னு அதை இதை தான் சொல்கிறோம். சரியா? அப்போ நல்ல மைண்டில் வச்சுக்காங்க. மார்க்கோனி ஆஃப் ரூல் வந்து எங்கே அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னா அன்சிமெட்ரிக்கல் அல்கீனில் அப்ளிகபிள் ஆகும். அதோட டெஃபினிஷன் என்ன அப்படின்னா the negative part goes to attack with less number of hydrogen present in the carbon. சரி, இதை வந்து நம்ம மனப்பாடம் பண்ணுறதுக்கோ இல்லை லோயர் கிளாஸில் நம்மளோட புரிதலுக்காக அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். பட் ரியல் பேராமீட்டர் என்ன அப்படின்னா ஸ்டெபிலிட்டி ஆஃப் த கார்போகேட்டையான். ஓகேவா? அது எப்படி அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். தென் வந்து நம்ம எக்ஸாம்பிள் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் நான் வாட்டரை போடுறேன். வாட்டர் எல்லாமே ஒன்று தான். ஓகேவா? இங்கே வந்து நெகட்டிவ் பார்ட் OH மைனஸ். அப்போது ப்ராடக்டை டைரெக்டாக இதெல்லாம் மேஜர் ப்ராடக்ட்டு. நெகட்டிவ் பார்ட் வந்து OH மைனஸ். ஓகேவா? OH மைனஸ் CH. ஓகேவா? இதான் நெகட்டிவ் பார்ட் OH மைனஸ் கோஸ் டு அட்டாக் வித் த லெஸ் நம்பர் ஆஃப் கார்பன் ஹைட்ரஜன் ப்ரெசண்டாக இருக்கக்கூடிய கார்பனில் போய் OH மைனஸ் அட்டாக் ஆகும். இந்த H ப்ளஸ் மோர் நம்பர் ஆஃப். அப்போ இதுதான் மேஜர் ப்ராடக்ட்டு. இந்த ப்ராடக்டோட நேம் தான் மார்க்கோனி ஆஃப் ப்ராடக்ட். அப்போ மெக்கானிசம் என்ன? மெக்கானிசம் பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் சொன்னது ஸ்டெபிலிட்டி ஆஃப் த கார்போகேட்டையான் தான். இப்போ எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு H ப்ளஸ் தான் ஆட் ஆகும். அப்போ H ப்ளஸ் இந்த கார்பனில் ஆட் ஆச்சுன்னா, நம்ம ஸ்டார் போட்டிருக்கிற அந்த கார்பனில் ஆட் ஆச்சுன்னா H, அதாவது H ப்ளஸ் பக்கத்தில் இருக்கிற இந்த கார்பனுக்கு ப்ளஸ் வந்துடும். சரியா? மெக்கானிசம் அதாவது CH CH3 CH டபுள் பாண்ட் CH2 இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து அந்த வாட்டர்லேயோ இல்லைனா HCl உள்ள H ப்ளஸ் வந்து ஆட் ஆகுது. H ப்ளஸ் இந்த கார்பனுக்கும் போகுது, அதே மாதிரி H ப்ளஸ் இந்த கார்பனுக்கும் போகுது. ஏன்னா எலக்ட்ரோஃபிலிக் அடிஷனில் ஃபஸ்ட்டு H ப்ளஸ் எலக்ட்ரோஃபைல் தான் போகணும். எலக்ட்ரோஃபைல் என்ன? ப்ளஸ் சார்ஜ் இருக்குது தான் எலக்ட்ரோஃபைல். அப்போ இந்த கார்பனுக்கு போச்சுன்னா இந்த இன்டர்மீடியேட் கிடைக்கும். சப்போஸ் இந்த கார்பனுக்கு போச்சுன்னா H வந்து இந்த கார்பனுக்கு போகுதுன்னா என்ன இன்டர்மீடியேட் கிடைக்கும்? CH3 ஓகேவா? CH3 ப்ளஸ் கிடைக்கும். சரியா? அப்போது இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமரி, இது செகண்டரி. அப்போ செகண்டரி கார்போகேட்டையான் மோர் ஸ்டேபிள் தென் ப்ரைமரி. தென் குளோரின் இஸ் வெயிட்டிங். ஓகேவா? குளோரினோ OH மைனஸோ, வாட்டரில் OH மைனஸ், HCl குளோரின் வெயிட்டிங். அப்போ குளோரின் இதை ப்ரிஃபரன்ஸ் பண்ணுமா, Cl மைனஸ் இதை ப்ரிஃபரன்ஸ் பண்ணுமா, அப்படி இல்லைனா இதை ப்ரிஃபரன்ஸ் பண்ணுமான்னு பார்த்தா செகண்டரி இஸ் மோர் ஸ்டேபிள். அப்போது செகண்டரி கார்போகேட்டையான தான் அது ப்ரிப்பேர் பண்ணி ப்ரியாரிட்டி கொடுத்து அந்த செகண்டரி கார்போகேட்டையானில் போய் இந்த CH3 CH ஓகேவா? CH3 Cl HCl போட்டால் இது வாட்டர் போட்டால் CH3 CH OH ஓகேவா? CH3. அப்போ இன்டைரக்டாக சொல்ல போனால் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் கம்மியாக இருக்கக்கூடிய கார்பனில் நமக்கு நெகட்டிவ் பார்ட் போய் அட்டாக் ஆகுது, OH மைனஸ் Cl மைனஸ். அப்போது அதோட ரீசன் என்னென்னா ஸ்டெபிலிட்டி ஆஃப் த கார்போகேட்டையான். மெக்கானிசம் வந்து ஸ்டெபிலிட்டி ஆஃப் த கார்போகேட்டையான். ஓகேவா? சரி, இதுதான் மார்க்கோனி ஆஃப் ரூல். ஒரே ஒரு இடத்துல ஆன்டி மார்க்கோனி ஆஃப் ரூல் வரும். எங்கே அப்படின்னா CH3 CH டபுள் பாண்ட் CH2. இங்கே நீங்கள் HBr போட்டு ஹைட்ரஜன் பெராக்சைடு. ஓகேவா? ஹைட்ரஜன் பெராக்சைடு ஆர் பெராக்சைடு, எனி பெராக்சைடு போட்டிங்க அப்படின்னா CH3 CH2 Br. இதுக்கு வந்து கராஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கராஸ் எஃபெக்ட். அப்படி இல்லைனா இதோட நேம் வந்து ஆன்டி மார்க்கோனி ஆஃப் ரூல்னு சொல்லுவாங்க. சரியா? ஆன்டி மார்க்கோனி ஆஃப் ரூல். இங்கே வந்து 2 குளோரோ ப்ரோப்பேன் வந்து மேஜராக இருக்கும். 2 குளோரோ ப்ரோப்பேன். இங்கே வந்து 1 ப்ரோமோ ப்ரோப்பேன் தான் மேஜர். ஏன்னா இது வந்து ஆன்டி மார்க்கோனி ஆஃப் ரூல். 1 ப்ரோமோ ப்ரோப்பேன் வந்து மேஜர். ஏன்னா இது வந்து என்னது? ஆன்டி மார்க்கோனி ஆஃப். இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் இது. ஓகேவா? ஆன்டி மார்க்கோனி ஆஃப். ஓகேவா? சரி, இங்கே என்ன மெக்கானிசம் அப்படின்னா ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம். சரியா? நம்ம மெக்கானிசம் டெப்த்தாக போக வேண்டாம். இந்த மெக்கானிசம், அந்த ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம் மட்டும் நீங்கள் அதை தெரிஞ்சு வச்சுக்காங்க. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு வந்து சம் எக்ஸாம்பிளோடு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரி, இப்போ வந்து
இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா சைக்கிளிக் காம்பவுண்டாக இருந்தாலும் அதான். இப்போ இது வந்து நோ ப்ராப்ளம், சிமெட்ரிக்கல் தான் ஹெச் சிஎல், இல்லைனா சிஎல் ஹெச், எதுனாலும் கரெக்டு தான். சப்போஸ் இப்போ இப்படி வந்துட்டு இப்போ என்ன ஹெச்சிசிஎல் போட்டால் கரெக்ட் ப்ராடக்ட்டு சிஎல், ஓகேவா, ஹெச். டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட் நம்ம குளோரின் வந்து லெஸ் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன், ஓகேவா, லெஸ் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்கக்கூடிய கார்பனில் போய் அட்டாக் ஆகுது. ஆக்சுவலாக இங்கே 1 ஹைட்ரஜன் இருக்குது, இங்கே நோ ஹைட்ரஜன், ஓகேவா. அப்போ சிஎல் மைனஸ் வந்து லெஸ் நம்பர் 0 நம்பர் ஹைட்ரஜன், இது வந்து இங்கே போகுது. ஆக்சுவலாக இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்குது, ஓகேவா. சரி, இதான் ப்ராடக்ட்டு. தென் இப்படி ஒரு அதாவது ஓகே, இப்போவுமே இந்த எக்ஸாம்பிள் வேண்டாம், இதை நோட் பண்ணி வச்சுக்காங்க, நம்ம லாஸ்ட்டில் டிஸ்கஸ் பண்ணலாம். சரி, இப்போ நீங்கள் இந்த எக்ஸாம்பிள்லாம் டிஸ்கஸ் பண்ணால் நீங்கள் கன்ஃபியூஷன் ஆயிடுவீங்க, வேண்டாம். சரியா, நம்ம லாஸ்ட்டில் இதை பார்க்கலாம். இதில் சம் ட்விஸ்ட் இருக்குது, ஓகேவா. கொஞ்சம் அவ்வளோதான், நம்ம கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டால் ஈஸி. இப்போ இருக்குது. இப்போ இது வந்து நேம் பார்த்திங்க அப்படின்னா 1,2 டைமெத்தில் சைக்ளோஹெக்சீன். எங்கே வாட்டர் போட்டால் இது வந்து கண்ணை மூடிட்டு போட்டலாம், சிமெட்ரிக்கல் அல்கீன் தான். எங்கேனாலும் OH போடலாம், எங்கேனாலும் ஹெச் போடலாம். அகைன் இப்போது இதில் வந்து ஹெச் பிஆர் போட்டிங்க அப்படின்னா CH3 CH பிஆர் CH CH3 CH3, ஓகேவா. சப்போஸ் இதில் H2O2 HBr போட்டால் என்ன CH3 CH CH3 CH3, ஓகேவா. இது வந்து பிஆர், ஓகே. ஹியர் ஒன் மிஸ்டேக் ஐ டிட். இதில் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா H2, இதில் நான் H2O2 போட்டுறேன், ஓகேவா. ஆன்டி மார்கோனிக் ஆஃப் ரூல். ஹியர் வந்து நான் H2O2 அரெஸ்ட் பண்ணிடுறேன். அந்த HBr வித்தவுட்டு, ஓகே. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து மார்கோனிக் ஆஃப், இது வந்து ஆன்டி மார்கோனிக் ஆஃப். சரி, ஓகே. இதுவே ஃபண்டமெண்டல் தான், ஓகேவா. இப்போ தான் நம்ம டெப்த்தாக போக போகிறோம். என்ன போக போகிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். டெப்த்னே நீங்கள் ரொம்ப திங்க் பண்ணாதீங்க. ஹியர் வாக்னர் மெர்வின், ஓகேவா, அந்த கார்போகேட்டையானோட ஸ்டெபிலிட்டி இன்வால்வ் ஆகும், அவ்வளோதான். இப்போ ஹெச்பிஆர் போடுறோம். ஹெச்பிஆர் போட்டால் என்ன ப்ராடக்ட்டு, நம்ம இவ்வளோ நேரம் டிஸ்கஸ் பண்ண மார்கோனிக் ஆஃப் ரூல் அப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன வரும், CH PR CH3. ஆன்டி மார்கோனிக் ஆஃப் ரூல் என்ன, CH3 CH3 CH CH2 BR H. அப்போ இது மேஜர், இது மைனர், ஓகேவா. இதுதான் நம்ம நார்மலாக சொல்கிறது. பட் ஹியர் திஸ் இஸ் நாட் ப்ராடக்ட். ஹியர் அன்எக்ஸ்பெக்டட் ப்ராடக்ட் ஹியர், ஓகேவா. அன்எக்ஸ்பெக்டட் ப்ராடக்ட், எதிர்பாராத ஒரு விளைபொருள் கிடைக்கும். அது எப்படி கிடைக்கும் அப்படின்னா அன்எக்ஸ்பெக்டட் ப்ராடக்ட், எதிர்பாராத விளைபொருள் 1,2 மெத்தில் ஷிஃப்ட், ஓகேவா, டியூ டு த ஸ்டெபிலிட்டி ஆஃப் த கார்போகேட்டையான் அப்படின்னு, ஓகே. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். CH டபுள் பாண்ட் CH2, here CH3 CH3
CH3 இப்போ HPR போடுறோம். ஓகேவா? போடும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட்டு H+. ஓகேவா? H+ வந்து ஆட் ஆகுது. H+ எங்கே ஆட் ஆகும்? மோர் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ப்ரெசண்டாக இருக்கக்கூடிய கார்பனுக்கு போகும். அப்போ என்ன? CH3. அப்போ இங்கே ப்ளஸ் வந்து ஜெனரேட் ஆகும். அப்போ இங்கே புரோமின் இஸ் வெயிட்டிங். புரோமின் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கு, எங்கே போய் அட்டாக் ஆகணும் அப்படிங்கிறது வெயிட் பண்ணிகிட்ருக்கு. அவள் வெயிட் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா இங்கே நமக்கு கிடைக்கிறது என்ன அப்படின்னா, நமக்கு கிடைக்கிறது செகண்டரி கார்போகேட்டையான். ஓகேவா? செகண்டரி கார்போகேட்டையான். இதை டெர்சரியாக மாற்ற முடியுமா அப்படிங்கிறத இந்த மாலிகுலே ட்ரை பண்ணும். எஸ், இட் இஸ் பாசிபிள். இப்போது இந்த மெத்தில் இங்கே போகுது. ஓகேவா? இந்த ப்ளஸ்ஸு இங்கே வருது. அப்போ என்னாகும்? CH3 CH3. ஓகேவா? CH3 அப்போ ப்ளஸ் இங்கே வந்துடும். அப்போ இது டெர்சரி. ஓகேவா? அப்போது டெர்சரி கார்போ. அப்போ இந்த ஷிஃப்ட்டுக்கு பேர் 1,2 மெத்தில் ஷிஃப்ட்டு. இந்த ஷிஃப்ட் எதுக்காக நடக்கு? ஸ்டெபிலிட்டி ஆஃப் த கார்போகேட்டையானுக்காக நடக்கு. ஓகேவா? ஸ்டெபிலிட்டி ஆஃப் தி கார்போகேட்டையான் அதுக்காக நடக்கு. அதுக்கப்புறம் புரோமின் போய் அட்டாக் ஆகி புரோமின். சரியா? அப்போ இந்த இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஆக்சுவலாக 1,2. இது ஹைட்ரஜன் இருந்தாலும் இந்த ஷிஃப்ட் நடக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். CH3 CH3 CH டபுள் பாண்ட் CH2. இப்போ HPR HCl போடுறோம் அப்படின்னா CH3 CH3 Cl CH2 CH3. ஆக்சுவலாக இங்கே என்ன? குளோரின் வந்து ஓகே, இதை போடுறேன். CH3 CH ஃபஸ்ட்டு மெக்கானிசம் H எடுத்துக்கிட்டு இங்கே ப்ளஸ் வரும். சரியா? இங்கே H இருக்குது. ஹியர் வந்து இங்கே 3மே மெத்தில் தான் இருந்துச்சு. அப்போ நோ ப்ராப்ளம், நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஹியர் பார்த்தீங்கன்னா 2 மெத்தில் ஹைட்ரஜன் மோர் ப்ரியாரிட்டி தென் மெத்தில். அந்த மொபிலிட்டியில், அந்த ஷிஃப்ட்டில் ஏன் மோர் ப்ரியாரிட்டினா, இந்த ஹைட்ரஜன் போய் இந்த ப்ளஸ் இங்கே வந்தால் தான் அது டெர்சரி கார்போகேட்டையான். சப்போஸ் மெத்தில் போய் ப்ளஸ் வந்துச்சுன்னா அது செகண்டரியாக தான் இருக்கும். அப்போ அது ஷிஃப்ட் பண்ணியே வேஸ்ட்டு. சரியா? அதனால் நமக்கு ஹைட்ரஜனுக்கு தான் மோர் ப்ரியாரிட்டி கொடுக்கணும். எங்கே அப்படின்னா ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு. அப்போ இது CH2, இது CH3. அப்போ பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து Cl வந்து ஆட் ஆகும். ஓகேவா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சம் இம்பார்ட்டண்ட்டு எக்ஸாம்பிள் நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன். நீங்களே ட்ரை பண்ணுங்கள். நம்ம ஏற்கனவே அங்கே இது ஓகே, இது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது. Cl H. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு நாங்கள் ஏற்கனவே ஒர்க் அவுட் பண்ணி இது பண்ணல. இப்போ HCl போட்டோம்னா இங்கே 3 மெத்தில், அதாவது 2 மெத்தில் குரூப் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இருந்துச்சுன்னா ஓகேவா? இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். இவ்வளோ நேரம் பார்த்த மெக்கானிசத்தை சைக்கிளிக்கில் பண்ணுறோம். ஹேர் ஹைட்ரஜன். அப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன ஆகும்? ஃபஸ்ட்டு வந்து இந்த H+ வந்து இந்த கார்பன் வந்து ஆட் ஆகும். H. அப்போ இங்கே ப்ளஸ் வரும், மெத்தில். ஓகேவா? மெத்தில் அகைன் இந்த மெத்தில் 1,2 மெத்தில் ஷிஃப்ட்டு இன்வால்வ் ஆகும்போது CH3 ஹைட்ரஜன் CH3 ப்ளஸ். ஓகேவா? அகைன் ரிமைனிங் என்ன? வெயிட்டிங் Cl- வெயிட்டிங். Cl- இங்கே வந்து ஆட் ஆகி
இந்த ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். ஓகேவா? சரி, அடுத்தது இது என்ன ப்ராடக்ட் அப்படிங்கிறத நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி CH211CH இதுவும் என்ன ஆன்சர் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இது கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஆன்சர்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். ஒன்று அதோட நேம் மென்ஷன் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் இதோட ஸ்ட்ரக்சரை ட்ரா பண்ணலாம். சரி, நெக்ஸ்ட் வந்து நம்ம நியூக்ளியோஃபிலிக் அடிஷனை ஷார்ட்டாக பார்த்துடலாம். இதில் நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் அப்படின்னா கார்பனைல் காம்பவுண்ட், ஏற்கனவே சொன்ன மாதிரி கார்பனைல். ஓகேவா? கார்பனைல் காம்பவுண்டில் அது வந்து NU மைனஸ்னால் நியூக்ளியோஃபைல். இது வந்து ஆட் ஆகும்போது இது O மைனஸாக மாறும். இதுதான் இன்டர்மீடியட். அகைன் இந்த O மைனஸ் சால்வெண்ட்டில் இருக்கக்கூடிய H ப்ளஸ் எடுத்துக்கிட்டு அது OHஆக மாறிடும். சரியா? அப்போ டெஃபினட்டாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் என்ன அப்படின்னா OH. ஓகேவா? கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் என்ன அப்படின்னா OHஆக இருக்கும். C∠O OHஆக இருக்கும். CHO வந்து OHஆக இருக்கும். சம் எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஆல் ரிடக்ஷன் ரியாக்ஷன். ஓகேவா? ரிடக்ஷன் ரிடக்ஷன். ஓகேவா? ஆல் ரிடக்ஷன் ரியாக்ஷன். இப்போ எக்ஸாம்பிள் CH3 C∠O H அசிட்டால்டிஹைட் இருக்குது. லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் போடும்போது இது வந்து பிரைமரி ஆல்கஹால் எத்தில் ஆல்கஹாலாக கன்வெர்ட் ஆகும். அதே மாதிரி கீட்டோன் பார்த்திங்க அப்படின்னா அது வந்து எதுவாக மாறும், செகண்டரி ஆல்கஹால் ஐசோப்ரோபைல் ஆல்கஹாலாக அது வந்து கன்வெர்ட் ஆகும். இது எல்லாமே ஆக்சுவலாக ரிடக்ஷன், அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன். அதுக்கு வந்து லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு ரீஏஜெண்ட்டை யூஸ் பண்ணுறோம். கார்பனைல் வந்து CHOHஆக மாறுது. ஹியர் அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன். ஓகேவா? ரிடக்ஷன் என்ன? அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன். ஸோ அப்போ ரிடக்ஷன் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் நியூக்ளியோஃபிலிக் அடிஷன். ஓகேவா? எக்ஸாம்பிள் ஃபார் நியூக்ளியோஃபிலிக் அடிஷன். இப்போ மெக்கானிசம் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் ஆல்டிஹைட். ஓகேவா? ஆல்டிஹைட் எடுத்துக்கிட்டு நீங்கள் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் போடும்போது லித்தியம் அலுமினியம் H மைனஸ் டோனார். இந்த H மைனஸ் ஹியர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கார்பனைலில் வந்து கார்பன் ஆக்சன் பார்சியல் மைனஸ் கார்பன் பார்சியலி ப்ளஸ். H மைனஸ் வந்து கார்பனையில் அப்ரோச் பண்ணும்போது CH3C. ஓகேவா? O மைனஸ் H அகெயின் CH3 இங்கே சால்வெண்ட் உள்ள H ப்ளஸ்ஸை இந்த O மைனஸ் வந்து எடுத்துக்கிட்டு OH. ஓகேவா? H. அப்போ மீனிங் என்ன? ஹியர் ஓவில் வந்து மைனஸ், இட் இஸ் அன் இன்டர்மீடியேட். அப்போ இது வந்து நியூக்ளியோஃபிலிக் அடிஷன். ஓகேவா? நியூக்ளியோஃபிலிக் அடிஷன். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கிரிக்னாட் ரியேஜெண்ட். ஓகேவா? கிரிக்னாட் ரியேஜெண்ட்டோட அந்த அடிஷன். இப்போ இதே கார்பனைல் கார்பனைல் தான் சொல்ல முடியும், வேறு எதுவுமே நம்ம சொல்ல முடியாது. ஓகேவா? நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் அப்படின்னாலே கார்பனைல், அது கீட்டோனா இல்லைனா ஆல்டிஹைட் அப்படிங்கிறதான் சொல்ல முடியும். ஓகேவா? இப்போது கீட்டோன் காம்பவுண்ட் கூட கிரிக்னாட் ரியேஜெண்ட் CH3 MgPr வெல் நோன். கார்பன் வந்து மைனஸ், MgPr வந்து ப்ளஸ். இந்த கார்பன் மைனஸ் கார்பன் அட்டாக் ஆகும். CH3 CO மைனஸ் MgBr ப்ளஸ். ஹியர் CH3 அகைன் வாட்டர் போடும்போது CH3 COH CH3. ஓகேவா? CH3 டெர்சரி ஆல்கஹால். நம்ம கார்பனைல் காம்பவுண்டில் ரிடக்ஷன் மெக்கானிசம் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடோ சோடியம் போரோஹைட்ரைடோ யூஸ் பண்ணி
நம்ம டெர்சரி ஆல்கஹாலை சிந்தசிஸ் பண்ண முடியாது, பட் கிரிக்னாட் ரியேஜன் யூஸ் பண்ணி சிந்தசிஸ் பண்ணலாம். ஓகே, இதில் மெயினாக அனதர் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா, இப்போ ஃபார்மால்டிஹைடு ஓகேவா, அடுத்து வந்து ஆல்டிஹைடு, அடுத்து வந்து கீட்டோன் ஓகேவா. கீட்டோன்னா RC++OR. இதில் எது வந்து நியூக்ளியோஃபிலிக் அடிஷனில் மோஸ்ட்டாக இன்வால்வ் ஆகும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் அடிக்கடி கேட்கலாம். அப்போ இதில் வந்து நீ 1, 2, 3 நீங்கள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 1 கிரேட்டர் நியூக்ளியோஃபிலிக் அடிஷனில் ஈஸியாக இன்வால்வ் ஆகக்கூடியது. ஏன் 1 கிரேட்டர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே 2 ரீசன் ஓகேவா. ஒன்று வந்து ஸ்டெரிக் க்ரௌடு ஓகேவா. ஸ்டெரிக் க்ரௌடு அப்படின்னா ஹைட்ரஜன். ஆமாம், ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் ஸ்மால் சைஸ். அப்போ இன்கமிங் நியூக்ளியோஃபைல் ஈஸிலி அப்ரோச்சிங் திஸ் கார்பன் அட்டாச்சிங் பாயிண்ட். ஏன்னா பிகாஸ் ஸ்மால் சைஸ் ஈஸியாக கேப் இருக்கும், அது வழியாக நியூக்ளியோஃபைல் பெனட்ரேட் ஆகி கார்பனை ஈஸியாக அட்டாக் பண்ணி கார்பனைல் C++OH OHஆ கன்வெர்ட் பண்ணலாம் ஓகேவா. இது ஃபஸ்ட்டு ரியாக்ஷன். செகண்ட் ரியாக்ஷன் இப்போ இதே இது வந்து கீட்டோன் ஆல்டிஹைட் பார்த்திங்க அப்படின்னா, ஒன் சைட் இஸ் பல்கியர் மெத்தில் குரூப், அனதர் ஒன் இஸ் ஸ்மாலர் சைஸ் ஹைட்ரஜன். ஓகே, அப்போ ஹியர் லிட்டில் பிட் கேப் ப்ரெசன்ட் ஓகேவா. கம்பேர் தென் ஆல்டிஹைட் ஃபார்மால்டிஹைடை கம்பேர் பண்ணும்போது லெஸ்ஸராக இருக்கும், பட் கேப் இருக்கும். ஏன்னா ஒன் சைடு வந்து ஹைட்ரஜன் இருக்கிறதுனால, அப்போ ஸ்மால் சைஸாக இருக்கிறதுனால நியூக்ளியோஃபைல் ஈஸியாக அப்ரோச் பண்ணலாம். ஆனால் அப்போ ஃபார்மால்டிஹைடோட கம்பேர் பண்ணும்போது லெஸ்ஸராக தான் இருக்கும். நீங்கள் நெக்ஸ்ட்டு கீட்டோன் பார்த்தீங்க அப்படின்னா, கீட்டோன் போத்துமே பல்கியர் குரூப் ஓகேவா. அப்போது அந்த பல்கியர் குரூப் நோ கேப்பு ஓகேவா, அந்த இடைவெளி இருக்காது. அப்போது நியூக்ளியோஃபைல் வந்து ஈஸியாக போய் அப்ரோச் பண்ண முடியாது. அதனால தான் கீட்டோன் வந்து இந்த நியூக்ளியோஃபிலிக் அடிஷனில் லெஸராக இன்வால்வ் ஆகலாம். இது ஒன் ரீசன். அனதர் ரீசன் பார்த்திங்க அப்படின்னா, அனதர் ரீசன் ப்ளஸ் ஐ எஃபெக்ட் ஓகேவா. இண்டக்டிவ் எஃபெக்ட் பார்த்துருப்போம். அந்த ப்ளஸ் ஐ எஃபெக்ட் பார்த்திங்கன்னா HC++OH CH3 C++OCH3. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் ஐ குரூப், இந்த மெத்தில் குரூப் ப்ளஸ் ஐ எலக்ட்ரானை கொடுக்கக்கூடிய தொகுதிகள். அப்போ எலக்ட்ரானை கொடுத்து இந்த கார்பனைலோட சரௌண்டிங்கில் எலக்ட்ரான் டென்சிட்டி எலக்ட்ரான் அடர்த்தி அதிகமாக இருக்குது. அப்போ வரக்கூடியது நியூக்ளியோஃபைல் எலக்ட்ரான் அடர்த்தியும் அதிகமாக இருக்குது. அப்போ இது அப்ரோச் பண்ணும்போது ரிப்பல் ஆகிரும் ஓகேவா. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹைட்ரஜன் வந்து நோ எலக்ட்ரான் டென்சிட்டி ப்ளஸ் நாட் ப்ளஸ் ஐ குரூப். அப்போ இங்கே வந்து எலக்ட்ரான் அடர்த்தி நார்மலாக இருக்கும், நியூக்ளியோஃபைல் ஈஸியாக அப்ரோச் பண்ணிடும். அப்போ இங்கே ப்ளஸ் ஐ குரூப் இருக்கிறதுனால எலக்ட்ரான் டென்சிட்டி இன்க்ரீசஸ். அப்போ வந்து இன்கமிங் குரூப்பும் மைனஸ், எலக்ட்ரான் டென்சிட்டியும் மைனஸ். அப்போ வந்து ரிப்பல்சன் சரியா, ரிப்பல்சன் ஃபோர்ஸ் ஜெனரேட் ஆகும். அப்போ இதுதான் நியூக்ளியோஃபிலிக் அடிஷன். சரி, இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்காங்க. இதோ ஃபாலோ பண்ணி நீங்கள் ப்ராப்ளம் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்காங்க ஓகேவா. ஓகே.